அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அருமையான குடும்ப நாவல் கதையின் தொடர்ச்சி. பெசட் நகர் 8வது கிராஸில் இருந்த அந்த மாடி கட்டிடத்தின் கீழ்ப்பகுதியில் ஒரே சலசலப்பு. குளித்துவிட்டு வேறு உடுத்தி கொண்டு வந்து உட்கார்ந்த சகுந்தலாவை சுற்றி உறவினர் படை. முதல்ல சாப்பிடு, நாழி என்ன ஆகிறது? அண்ணா இறைந்து கத்தினார். கொழுகொழுவென்று இருந்த கார்த்திக்கை அவர் தூக்கி கொண்டு மூச்சு திணற முன்னரையில் மேலும் கீழும் நடந்தார். சகுந்தலாவின் 2 மூத்த சகோதரிகளும் தங்கள் கணவர்களுடன் ஆஜராகியிருந்தனர். இளையவளின் 2 பிள்ளைகளும் அன்று கல்லூரிக்கு மட்டம் போட்டுவிட்டு வந்திருந்தனர். அண்ணாவின் பெண் ரம்யாவும் உள்ளே இருப்பு கொள்ளாது வந்து முன்னரையில் உட்கார்ந்து கொண்டு விட்டிருந்தாள். முதல்ல ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வந்து பேசேன், காயத்ரி அழைத்தாள். அவள் ஒன்றும் கொலைப்பட்டனியா வந்திருக்கல. ஏன் இப்படி பிராணனை வாங்குறீங்க? எனக்கு தெரியாதா? போதும் என்கிற அளவு சாப்பிட ஏதாவது பிளானில் தந்து கொண்டே இருப்பாங்களே. நான் போன வருஷம் இங்கிலாந்துக்கு போன போது ஆரம்பித்தாள் தன் பெருமையை அவளுக்கு மூத்த அக்கா விமலா. அருகில் உட்கார்ந்திருந்த அவள் கணவர் சிவசாம்புவுக்கு என்னவோ போல் இருந்தது. பேசாதிருக்கும்படி மனைவிக்கு ஜாடை செய்து பார்த்தார். அவள் கேட்கவில்லை. விமலாவுக்கு எப்பொழுதுமே அதிக கர்வம். பல விஷயங்களில் கர்வப்பட்டு கொள்ள அவளுக்கு வாய்ப்புகள் இருந்தன. 50 வயதாகியும் இன்னமும் கட்டுத்தளராத அழகு அவளிடம் இருந்தது. அந்த காலத்தில் அவள் BA படித்தவள். சங்கீத ஞானம் அபாரம். பெற்றோர்கள் உயிருடன் இருக்கும்போதே வசதியான இடத்தில் சீரும் சிறப்புமாக கல்யாணம் செய்து கொடுத்து விட்டிருந்தனர். வாய்த்த கணவன் சிவசாம்பு கல்லூரி ஒன்றின் கணித பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்று கொண்டிருந்தார். பரம்பரையாக வசதியான குடும்பத்திலிருந்து வந்தவர். பங்களா, கார், நகைகள் எதிலும் விமலாவுக்கு குறைவு கிடையாது. அவளது 2 பிள்ளைகளும் படித்து பட்டம் பெற்று மணமாகி இங்கிலாந்தில் ஒருத்தனும் ஆஸ்திரேலியாவில் ஒருத்தனுமாக என்ஜினியர்களாக வேலை பார்த்து கொண்டிருந்தனர். ஒரே பெண். அவளையும் கடந்த ஆண்டில் நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்து விட்டிருந்தாள். பெண் பம்பாயில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். சாதாரண நாட்களிலேயே விமலா பெரிய வாயாடி. அண்ணாதான் மூத்தவர் என்றாலும் வீட்டில் விமலாவின் கைதான் ஓங்கி இருப்பது வழக்கம். அவள் பேச்சுக்கு எதிர்ப்பு சொல்ல யாருக்கும் துணிவிருக்காது. வெட்டு 1 துன்று 2 என்று தயவு இல்லாமல் பேசுவதில் பெயர் போனவள். இப்பொழுது எல்லோரையும் விட சிறப்பாக வாழ்கிறோம் என்ற கர்வத்தில் அவள் வாய் மிகவும் பெருகிவிட்டிருந்தது. யாரையும் விட்டெறிந்துதான் பேசினாள். பிளேனில் ஏதாவது சாப்பிட்டிருப்பாள். அவள் ஒன்றும் பட்டினி கிடக்கல. ஏன் அவளை தொந்தரவு பண்றீங்க மன்னி? நாங்கள் எல்லாம் பார்க்க வந்திருக்கோம். எங்ககிட்ட கொஞ்சம் பேசட்டும் விடுங்கோ, அதட்டினாள் விமலா. சக்கு, ஏன் உனக்கு இந்த தலையெழுத்து? உன்னோட படித்தவர்கள் எல்லாம் இங்கே வாரி கொட்டுறப்போ நீ கண்காணாத தேசத்துல உட்கார்ந்து கொண்டு ஏன் கஷ்டப்படணும்? சகுந்தலா தன் மூத்த சகோதரியை ஏறிட்டு பார்த்தாள். இடையை நிறைத்த காஞ்சிபுரம் பட்டு சேலை, கழுத்தை நிறைத்த கல்லட்டிகை, முகத்தை நிறைத்த குடும்ப பெருமை. அந்த துன்ப நாட்களின் போது புடவையை வரிந்து கட்டிக்கொண்டு வீட்டு கௌரவத்தை பற்றியும் குல தர்மத்தை பற்றியும் பேச வந்தவள் அவளாயிற்றே. கொடுமையான வார்த்தைகளை எப்படி வாரி கொட்டினாள் அக்கா! இன்று எல்லாவற்றையும் மறந்துவிட்டாள். ஆனால் தங்கை மறக்கவில்லை. சின்ன அக்கா சியாமளி பெரியவள் போல் பொல்லாதவள் அல்ல. அவளுக்கு தன் புக்ககத்தினரை பற்றியே கவலை. அந்த வட்டத்திற்குள் அடங்கியவள். அவளது கணவன் கணேசன் ஒரு வயிற்று வலிக்காரர். சதா பிறர் மீது குற்றம் கண்டுபிடிப்பதில் புலி. அவர்களுக்கு 2 பிள்ளைகள். பெரியவன் வைத்திய கல்லூரியில் கடைசி ஆண்டு படித்து கொண்டிருந்தான். சின்னவன் BSc இறுதி ஆண்டு மாணவன். அந்த துன்ப நாட்களின் போது கணேசன் அவள் காதுபட வேண்டுமென்றே சொன்னார். நல்ல வேளை, நான் பிள்ளைகளை பெற்றுவிட்டேன். இல்லாவிடில் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். சிரிப்பது போல் குத்தி காட்டி பேசினார். இப்போது பல்லை காட்டிக்கொண்டு கால் மேல் கால் போட்டு கொண்டு வந்து உட்கார்ந்திருந்தார். இருந்தாலும் மனிதனின் நாக்கில் விஷம் இன்னமும் இருக்கத்தான் இருந்தது. என்ன, உன் பிள்ளைக்கு தமிழே பேச தெரியாதா? வெள்ளைக்காரன் போல் வளர்த்திருக்கிறியே, சிரித்தார் கணேசன். சகுந்தலா புன்முறுவல் அளித்தாள். இங்கே வந்தால் தானே கத்துக்கிறான். அவன் புத்திசாலி பையன், குறுக்கிட்டு பேசினாள் காயத்ரி எரிச்சலை அடக்கி கொண்டு. சகுந்தலா உள்ளே சென்று பெட்டியை திறந்தாள். அவரவர்களுக்கு அவள் வாங்கி வந்துள்ள ஜாமான்களை கொடுத்து விட்டால்தான் உறவினர்கள் அப்பால் நகர்வார்கள். மன்னியுடன் பின்னர் மனம் விட்டு பேச வாய்ப்பு கிடைக்கும் என்ற எண்ணத்துடன் கொண்டு வந்த பொருட்களை முன்னரையில் கடை பரப்பினாள். அக்கா, உங்க பெண்ணுக்கு நான் கொண்டு வந்த பரிசு. இந்த புடவைகளில் உங்களுக்கு பிடிச்சதை 2 பொறுக்கிக் கொள்ளுங்கள். மேஜை மீது நைலான் புடவைகள் சிலவற்றை கொண்டு வந்து போட்டாள். பம்பாயில் அப்படியே கமலாவுக்கு ஃபோன் பண்ணி இருந்தால் உன்னை வந்து அழைச்சிட்டு போயிருப்பாள்.
நேரே அவளை பார்த்து எடுத்துக்க வசதியாக இருந்திருக்கும் என்று கூறிவிட்டு விமலா வியப்பில் விரிந்த விழிகளால் பார்வையிட்டாள். அவளுக்கு ஃபாரின் பொருட்கள் மீது அசாத்திய மோகம் இருப்பதிலேயே கண்ணை கவர்ந்த வண்ணங்களில் 2 நைலான் புடவையை அவள் தேர்ந்தெடுத்து தன் பக்கத்தில் வைத்து கொண்டாள். அத்திம்பருக்கு கொஞ்சம் பிளேடுகள், ஒரு சிறு பாக்கெட்டை சிவசாம்புவிடம் கொடுத்தாள் சகுந்தலா. நீங்களும் பார்த்து எடுத்துக்கோங்க அக்கா, உங்களுக்கு பெண் இல்லாட்டி என்ன, நீங்க உடுத்திக்கோங்க, 2 புடவை உங்களுக்கு என்றாள் சகுந்தலா. கணவன் முகத்தை தயக்கத்துடன் பார்த்துவிட்டு சியாமளி தனக்கு பிடித்த 2ஐயும் எடுத்துக்கொண்டாள். அப்படின்னா நான் என்ன கிழவியா? நான் கூட தான் இப்போவெல்லாம் கடைக்கண்ணிக்கு நைலக்ஸ் தான் கட்டிட்டு போறேன். எனக்கு உன் ஞாபகமாக ஒன்று இருக்கட்டும். ஆத்திரக்காரியான விமலா எழுந்து மறுபடியும் ஒரு புடவையை தன் பங்குக்கு எடுத்துக்கொண்டாள். உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷர்ட், பசங்களுக்கு ஒரு சாதா ஷர்ட் என்று சியாமலியின் கணவரிடம் பரிசுகளை எடுத்து அவள் வைத்தபோது பெரிய அக்காவின் முகம் சுருங்கிவிட்டது. நான் கூட சொன்னேன், சக்குவுக்கு எழுதுங்கோ, அவள் வரும்பொழுது உங்களுக்கு கட்டாயம் கம்பளி ஸ்வெட்டர் எடுத்துக்கொண்டு வருவாள்னு. இவர் கேட்கல. அங்கே எல்லாம் கம்பளி சட்டைகள் ரொம்ப மலிவாமி, விமலா விசாரித்தாள். அவளுக்கு எப்பொழுதும் கொஞ்சம் பேராசை. அக்கா, இந்த ஊர் வெயிலுக்கு கம்பளி ஸ்வெட்டர் தேவையா? சகுந்தலா கோபத்தை அடக்கி கொண்டு சிரித்தபடி கேட்டாள். டிசம்பர் மாதத்தின் போது நடுங்கி தள்ளுறதே, அப்போ போட்டுக்க வேண்டியிருக்கும், விடாப்பிடியாக சொன்னாள் விமலா. வெட்கத்துடன் ஒருபுறம் நின்று கொண்டிருந்த அண்ணாவின் அருமை பெண் ரம்யாவை இழுத்து தன் அருகே உட்கார வைத்து கொண்டாள் சகுந்தலா. கல்யாணத்திற்கு நகைகள் எல்லாம் பண்ணிவிட்டீங்களா மன்னி? கேட்டுக்கொண்டே ரம்யாவின் குண்டு கன்னத்தை மெல்ல கிள்ளினாள். சுபாவத்தில் மிக்க சங்கோஜியான ரம்யா கல்யாணம் என்றதும் கன்னங்கள் சிவக்க முகத்தை திருப்பிக் கொண்டு போங்க அத்தை என்று சினுங்கினாள். நீ வந்தப்புறம் கடைக்கு போகலாம்னு ஒத்தி போட்டு வச்சிருக்கிறேன். உனக்குத்தான் ஃபேஷன்கள் எல்லாம் அத்துப்படி. நல்ல அழகான நகைகளை பார்த்து தேர்ந்தெடுப்ப. மாப்பிள்ளை வீட்டில் அதிகம் கேட்கலை. இருந்தாலும் நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா? காதுக்கு, கழுத்துக்கு, கைக்குன்னு நம்மால முடிஞ்சதை போடலாம் என்று திட்டம். நீங்க மனசுல நினைச்சதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் மன்னி. திடுக்கிட்டு போன காயத்ரி என்ன சொல்ற என்று கலவரத்துடன் கேட்டாள். இரு சகோதரிகளும் வியப்புடன் பார்த்தனர். ரம்யாவுக்கு கல்யாணம் நிச்சயித்து விட்டுருக்கிறோம். நீ வந்தால் நன்றாக இருக்கணும்னு கடிதம் போட்டீங்களே, உடனே நான் ரக்கை கட்டி கொண்டு பறந்து வந்து விட்டேன். இந்த அவசரத்திலும் மறக்கலை. நான் அந்த ஊருக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்ததும் முதல் வேலையாய் ரம்யாவுக்கு சில நகைகள் செய்து வைச்சேன். என் தோழி நிம்மி என்னை கிம்பர்லிக்கு அழைத்து போனபோது அங்கேயே ஒரு கடையில் பொறுக்கி வாங்கி கட்டி எடுத்துக்கொண்டு வந்தேன். சூப்பர் வெயிட் கற்கள், நல்ல வைரம். கிம்பர்லியில் தான் வைரச் சுரங்கமே இருக்கு மன்னி. என்ன அப்படி முழிக்கிறீங்க? வேடிக்கையாக கேட்டுக்கொண்டு தன் காதுகளில் அணிந்திருந்த வைரக் கம்மல்களை கழற்றி ரம்யாவுக்கு அணிவித்தாள். இதென்ன விளையாட்டு? உன் காதை மூலியாக்கி கொண்டு காயத்ரி கோபித்து கொண்டதை அவள் பாராட்டவே இல்லை. என்னுடைய தோட்டை அந்த ஊரில் பேங்கில் பத்திரமாக வச்சுட்டு வந்திருக்கேன். இது ரம்யாவுக்காக நான் செய்தது, என் பரிசு. அதோடு மட்டுமல்ல, இந்த 2 ஜோடி வளையல்கள், இந்த செயின் எல்லாம் அவளுக்காகவே நான் செய்து கொண்டு வந்தேன். உள்ளே என் பழைய முத்தத்தோடு அந்த பழுக்கா பெட்டியில் வச்சுட்டு போனது இருக்கும், எடுத்துக்கொண்டு வாங்க உத்தரவிட்டாள். நீ அப்போ இங்கே என்கிட்ட வச்சுட்டு போன எல்லா பொருட்களும் அப்படியே பத்திரமா இருக்கு. யாரையும் விரலால் தொட விடுறதில்லை. காயத்ரி நீர் தழும்பிய கண்களை சமாளிக்க உள்ளே எழுந்து சென்றாள். சிறிது பொழுதில் அவள் எடுத்துக்கொண்டு வந்த முத்துத்தொட்டை வாங்கி சகுந்தலா அணிந்து கொண்டாள். அண்ணா, இதுக்கு மேலே ஏதாவது வாங்கி பெண்ணுக்கு போடணும்னு ஆசையாக இருந்தால் போட்டுக்கோங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சிட்டேன். சகுந்தலா வேடிக்கையாக சொன்னதை வெட்டி பேசாமல் விமலாவால் இருக்கவே முடியவில்லை. பரவாயில்லை அண்ணா, உன் அன்பு தங்கை உன் பெண்ணுக்கு ஊரையே அடிச்சு கட்டி கொண்டு வந்திருக்கிறாள். நீ அதிர்ஷ்டக்காரன், விமலா குத்தலாக சொல்லிவிட்டு, சக்கு, அண்ணாவுக்கும் மன்னிக்கும் ஏதாவது கொண்டு வந்தியா என்று ஏளனமாக கேட்டாள். இதென்ன அசட்டு கேள்வி? கொண்டு வந்து இருப்பாள், அவள் கணவர் முணுமுணுத்தார். கொண்டு வந்திருக்கேன் அக்கா. அண்ணாவை நான் எப்படி மறக்க முடியும்? அப்பாவுக்கு அப்புறம் தந்தை ஸ்தானத்தில் இருந்து என்னை படிக்க வைத்து ஆளாக்கினவராச்சே. இன்னைக்கு நான் கை நிறைய சம்பாதிச்சுட்டு சுகமாக இருப்பதற்கு அவர் கொடுத்த படிப்பு தானே காரணம். அந்த நன்றியை நான் மறக்கலை. அவருக்கு ஒரு டிஜிட்டல் வாட்ச், மன்னிக்கு ஒரு 2-in-1 டேப் ரிகார்டர், இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள் சகுந்தலா. சியாமளியின் முகம் கடுகடுவென்று சுருங்கியது.
அங்கேயெல்லாம் தங்கமும் வைரமும் ரொம்ப மலிவோ? மெல்ல கேட்டாள். தென்னாப்பிரிக்காவில் ஏராளமான வைரச் சுரங்கங்களும் தங்கச் சுரங்கங்களும் இருப்பதால் அங்கே மலிவாகத்தான் இருக்கும், கணேசன் சொன்னார். சகுந்தலாவுக்கு தாங்க மாட்டாத எரிச்சல். அந்த நாட்டில் ஒவ்வொருத்தர் வீட்டு தோட்டத்திலும் தங்கமும் வைரமும் கொட்டி கிடக்கிறது, வாரி எடுத்து கொண்டு வரலாமே என சுட சுட பதிலளிக்க வாய் துடித்தது. சிரமப்பட்டு கோபத்தை அடக்கி கொண்டாள். உலக சந்தையில் வைரம் தங்கம் இவைகளுக்கு விலை நிர்ணயிக்கப்படுவதால் அதுக்கு குறைஞ்சி விற்க முடியாது. அதனால் அந்த நாட்டில் இவைகள் மலிவு என்று சொல்ல முடியாது என்று கூறிவிட்டு எழுந்திருந்தாள். காயத்ரி வந்தவர்களுக்கு காப்பி தயாரிக்க உள்ளே சென்றாள். சகுந்தலாவும் ரம்யாவும் அவளுக்கு உதவி செய்ய பின்தொடர்ந்தனர். ஆண்கள் அனைவரும் வாயிற்பக்கத்து வராந்தா போன்ற பகுதியில் சென்று அமர்ந்து கொண்டனர். தனியே விடப்பட்ட இரு சகோதரிகளும் ஒருவரை ஒருவர் அர்த்த பாவத்துடன் பார்த்து கொண்டனர். காப்பி டம்ளருடன் வெளிப்பட்ட சகுந்தலாவின் காதுகளில் கணீர் என்று கேட்டது. என்ன அசந்து போயிட்டியா? அந்த நாளில் இவ பண்ணின துஷ்ட காரியத்தை கண்டிக்காம காயத்ரி மணி தாளம் போட்டால் இல்லையா? அதுக்கு இப்போ பரிசுகள் கிடைக்கிறது. குடும்ப கௌரவம், மனசாட்சி எல்லாத்தையும் இவங்கள போல தொடச்சிட்டு நம்மால் வாழ முடியாது. விட்டு தள்ளு, விமலா அடிக்குரலில் தங்கையிடம் சொல்லி கொண்டிருந்தாள் ஆத்திரத்துடன். சியாமளி ஆடுபோல் தலையை ஆட்டி கொண்டிருந்தாள். பல வருஷங்களுக்கு பின்னர் வந்திருக்கிறோம், குடும்பத்தினரோடு வீண் சண்டை ஏன் என்று வந்த கோபத்தை அழுத்தி அடக்கி கொண்டு டம்ளர்களை மேஜை மீது வைத்தாள் சகுந்தலா. புட்டிப்பால் காப்பியா? முகத்தை சொல்லித்தாள் விமலா. வீட்டு வாசலில் மாடு கட்டி கண்முன் கறந்து பால் வாங்கி உடனுக்குடன் காப்பி டிகேஷன் போட்டு நாக்கை சப்பு கட்டி கொண்டு காப்பி சாப்பிடுவதில் பெருமை கொண்டவள் அவள். உனக்காக இங்கே ஒருத்தர்கிட்ட சொல்லி கறந்த பால் வாங்கி தயாரித்த காப்பி, தாராளமாக சாப்பிடலாம். ஆமாம், இங்கிலாந்துக்கு போயிருந்தியே, அங்கே வாசல்ல மாடு கட்டியா கறக்கிறார்கள்? காயத்ரி வேடிக்கையாக கேட்டுக்கொண்டே வந்தாள். அந்த பாலின் ருசியே வேற. விமலா முடிக்கும் முன் சியாமலியின் மூத்த பிள்ளை உள்ளே வந்தவன் உரத்து சிரித்து விட்டான். மாமி, பெரியம்மாவுக்கு ஃபாரின் விஷயங்கள் என்றாலே உசத்தி. மாடுகள் ஃபாரின் மாடுகள், அதனால் பாலும் ரொம்ப ருசி. இது தெரியாதா? சிரித்தான். எல்லோரும் கொல்லென்று சிரித்து விட்டனர். விமலாவின் மூக்கு சிவந்து போயிற்று. அதற்கு பின் அவள் பேசவே இல்லை. சிறிது நேரம் சென்றதும் அவர்கள் புறப்பட்டனர். விடைபெற்று கொண்டு முதலில் விமலா எழுந்தாள். தனக்கு தங்கை கொண்டு வந்த பரிசை ஒரு காகித பையில் பத்திரமாக போட்டு சுருட்டி எடுத்துக்கொண்டாள். இன்னைக்கு ரொம்ப அலுப்பாயிருக்கும், 2 நாள் ஓய்வா இருந்துட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரணும். டெலிஃபோன் பண்ணு, கார் கொடுத்து அனுப்புகிறேன். அக்கா கை சாப்பாடெல்லாம் மறந்து போச்சு இல்லையா? அதட்டலாக கூறிவிட்டு வெளியேறினாள். சியாமளி தயக்கத்துடன் பின்னால் வந்தாள். அவள் கணவன் சிகரெட் பிடிக்க வாசல் பக்கம் சென்று விட்டார். தங்கை அருகே வந்து நின்ற அவள் தாழ்வான குரலில் கேட்டாள். என்னை மறந்துட்டியா சக்கு? எனக்கும் ஒரு டேப் ரிகார்டர் வாங்கி கொண்டு வந்திருந்தால் நான் பணம் கொடுத்திருப்பேனே. பரவாயில்லை, பெருமூச்சு விட்டாள். அக்கா, 1க்கு மேல் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் கொண்டு வர அனுமதிக்க மாட்டார்கள். இதுக்கே நான் டிடி கட்டி எடுத்துட்டு வந்தேன். பின்னால் தான் ஏன் கொண்டு வந்தோம்னு தோணித்து. இங்கேயே நம் நாட்டிலே இப்போ எல்லாம் கிடைக்கிறதே. சியாமலிக்கு சமாதானம் ஏற்படவில்லை. என்னவோ, முடிஞ்சா உன் சிநேகிதர்கள் யாராவது வரவாக்கிட்ட இது மாதிரி ஒன்று வாங்கி அனுப்பு. இங்கே கொஞ்ச நாள் இருக்கிறா போல தானே வந்திருக்க. என் வீட்டுக்கும் வந்துட்டு போ. என் மாமியார் உன்னை ரொம்ப கேட்டதாக சொன்னார். மென்று விழுங்கி கொண்டு கிளம்பினாள். அந்த கட்டிடத்தில் 4 மாடிகள் இருந்தன. ஒவ்வொன்றும் 2 படுக்கை அறைகள், சமையலறை, முன்னறை இவைகள் கொண்ட தனிப்பட்ட பிளாட்டுகள். கீழ்ப்பகுதிக்கு மட்டும் சுற்றிலும் சிறிய தோட்டம். கீழ் பிளாட்டின் சொந்தக்காரருக்கு டெல்லிக்கு மாற்றலாகிவிட்டது. அதை விற்றுவிட்டு டெல்லியிலேயே நிரந்தரமாக இருக்க அவர் முடிவு செய்தார். பலகாலம் வாடகை வீட்டில் காலம் தள்ளிவிட்டிருந்த வைத்தியநாதன் நண்பர் ஒருவர் மூலம் சங்கதியை கேள்விப்பட்டு வீட்டின் சொந்தக்காரருடன் நேரடியாக தொடர்பு கொண்டார். வேலை செய்த கம்பெனியில் கடன் வாங்கி சேமிப்பு நிதியில் கையை வைத்து எத்தனையோ சிரமப்பட்டு வீட்டை வாங்கி விட்டிருந்தார். 1 ஆண்டு கூட ஆகவில்லை. அதற்குள் மகளுக்கு கல்யாணம் என்றால் மனிதர் கொஞ்சம் பணத்திற்கு திணறிக் கொண்டிருந்தார். இரவு உணவிற்கு பின்னர் படுக்கை அறையில் தரை மீது ரம்யா படுக்கைகளை விரிக்கத் தொடங்கினாள். சக்கு அத்தை, அங்கே எல்லாம் நீங்கள் கட்டில் மீது படுக்கிற வழக்கமாம். அம்மா சொன்னாங்க. இங்கே இன்னும் இந்த வீட்டுக்கு வேண்டிய ஜாமான்களை வாங்கி போட முடியவில்லை. அப்பாவுக்கு செலவு சரியா இருக்கு. உங்களுக்கு என் மெத்தையை போடுறேன். நானும் அம்மாவும் ஜம்காலத்தில் படுத்துக்கொள்வோம், சரிதானே? ஆவலுடன் கேட்டாள். அசடு,
நானும் இங்கே பிறந்தவள்தான். ஆகாயத்திலிருந்து குதிக்கல. அடிநாளில் எல்லோரும் போல நானும் தரையில் பாயில் படுத்து வளர்ந்தவள்தான். அதனால நீ எது போட்டாலும் எனக்கு சரிதான். கவலைப்படாதே சிரித்தாள் சகுந்தலா. வைத்தியநாதன் சாப்பாட்டிற்கு பிறகு கார்த்திக்கை தோளில் சாத்தி கொண்டு முன்னறைக்கு வந்தார். 7 வயது முடிந்து விட்டிருந்த கார்த்திக் ஊட்டத்தினால் கொழு கொழுவென்று 10 வயது பிள்ளையின் வளர்ச்சி. பிரயாண அலுப்பு, மாமனுடன் கதை பேசிக்கொண்டு சிரித்தபடி வயிறு முட்ட சாப்பிட்டு விட்டதன் களைப்பு. சில நிமிஷங்களில் அவன் மாமன் தோளில் தலையை சாய்த்து கொண்டு உறங்கத் தொடங்கிவிட்டான். தூங்கும் குழந்தை தோளில் கனத்தான். அதைவிட அவரது நெஞ்சிலே பல்வேறு உணர்வுகள் கனத்து கொண்டிருந்தன. வீட்டின் கடைக்குட்டி, அம்மாவின் செல்ல பெண் சகுந்தலா. அவள் 5 வயது சிறுமியாக இருக்கும்போதே அப்பா இறந்து விட்டார். அதே இயக்கத்திலே அம்மா நாளடைவில் ஆரோக்கியம் குன்றி நலிந்து போய்விட்டாள். ஒரு நாள் மாலை ஆபீஸிற்கு ஃபோன் வந்தது. காயத்ரி பரபரப்புடன் அவரை அழைத்தாள். அம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு, உடனே புறப்பட்டு வாங்க, பயமா இருக்கு என்று ஃபோனில் பதறினாள். நெஞ்சும் வாயும் உலர்ந்து போக மார்பு படபடக்க அவசரமாக லீவ் எடுத்துக்கொண்டு டாக்ஸியில் வீட்டுக்கு விரைந்தார். அதற்குள் உள்ளூரில் இருந்த மற்ற 2 பெண்களும் மாப்பிள்ளைகளும் வந்து விட்டிருந்தனர். உறவினர்கள், அக்கம் பக்கத்தவர்கள் எல்லோரும் கூடிவிட்டிருந்தனர். சிறுமி சகுந்தலா அண்ணாவை கண்டதும் ஓடி வந்து கட்டிக்கொண்டு விக்கி அழுதாள். அம்மாவுக்கு மேல் மூச்சு கண்டுவிட்டது. அந்நிலையிலும் ஞாபகம் குறையவில்லை. மகளை கண்டதும் அந்த முகத்தில் லேசான ஒரு மலர்ச்சி. அருகில் அழைப்பது போல் அவள் உதடுகள் அசைவதைக் கண்டு மருண்டு போன வைத்தியநாதன் தங்கையை தூக்கி கொண்டு தாயின் அருகே ஓடி வந்தார். என்னம்மா வேணும்? என்ன? நடுங்கினார் துயரத்துடன். சக்குவை உன்கிட்ட விட்டுட்டு போறேன், பார்த்துக்கோ. சரி அம்மா, கவலைப்படாதீங்க. அவர் குரல் தழுதழுத்தது. கண்களில் நீர் புரண்டது. அதற்கு மேல் அவள் தாயார் பேசவே இல்லை, போய்விட்டாள். தாயாருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற அவர் தயங்கவில்லை. சகுந்தலா படிப்பிலே மிகவும் கெட்டிக்காரியாக விளங்கினாள். படிக்க வைத்தார். டாக்டருக்கு படிக்க ஆசைப்பட்டாள். அவர் தடை சொல்லவில்லை. வீணை கற்றுக்கொள்ள அவளுக்கு மிக்க ஆவலாக இருந்தது. தனது நிலைமையை மீறி பணத்தை செலவழித்து தக்க ஆசிரியர் வைத்து அவளது ஆசையை பூர்த்தி செய்வித்தார் அண்ணா. ஆனால் அவர் தாய் சொல்லாமல் சொல்லிவிட்டு போன அந்த கடமையைத்தான் அவரால் செய்ய இயலாது போயிற்று. மற்ற 2 சகோதரிகளும் நல்ல இடத்தில் வாழ்க்கைப்பட்டு கணவன் குழந்தைகள் என்று சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். சகுந்தலா வீட்டின் கடைக்குட்டி, அம்மாவின் செல்லப்பெண். அவள் வாழ்க்கை சீரழிந்து எங்கேயோ கண்காணாத நாட்டில் அனாதை போல். அதற்கு மேல் அவரால் சிந்திக்கவே முடியவில்லை. கண்கள் பனித்தன. துக்கம் தொண்டையை இறுக்கியது. கனைத்து கொண்டு சமாளித்தபடி நின்றார். தோள்பட்டை வலிக்கத் தொடங்கியது. ஆழ்ந்து உறங்கிய கார்த்திக் உண்மையில் மிகவும் கனத்து இருந்தான். அந்த சுமை அவரது மூச்சை அடைத்தது. இந்த அசட்டு பெண் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை போட்டு என்னத்துக்கு பரிசுகள் வாங்கி கொண்டு வந்தாள்? குழந்தையை வளர்த்து ஆளாக்க பணம் தேவைப்படுமே. இன்னமும் உலகம் தெரியாத 10ஆம் பசலியாக இருக்கிறாளே எண்ணி நெஞ்சம் நெகிழ்ந்து போனார். சாப்பிட்ட பின் வாயில் வாசனை பாக்கை சுவைத்து கொண்டு கையில் பிடித்த துளிர் வெற்றிலையுடன் காயத்ரி முன்னறைக்கு வந்தாள். தூங்குகிற குழந்தையை தூக்கிட்டு ஏன் நிற்கிறீங்க? மனைவி கேட்டாள். இப்படி கொடுங்க, படுக்கையில் போட்டுவிட்டு வரேன். வேகமாக வந்த சகுந்தலா குழந்தையை வாங்க கையை நீட்டினாள். அவன் என்னோட தான் இனி தூங்கப் போகிறானாம். முதல்லையே ஏற்பாடு செய்து கொண்டு விட்டான். என் அறையிலேயே என் படுக்கையிலேயே கொண்டு விட்டுட்டு வரேன். உள்ளே சென்று குழந்தையை தமது கட்டிலின் மீது மெல்ல படுக்க வைத்தார். போர்வையை இழுத்துவிட்டு மின்விசிறியை சுழலச் செய்தார். விளக்கை அணைத்துவிட்டு மீண்டும் முன்னறைக்கு வந்தார். நாளைக்கு தோள்பட்டை நன்னா வலிக்கப் போகிறது. அவன் என்ன சின்ன பாப்பாவா? 7 வயசு கழுதை, கல்லக கணக்கிறான், வேடிக்கையாக சொன்னாள் தங்கை. ஒரு நாளைக்கு சற்று தூக்கி வச்சுக்க நான் அழுத்து கொண்டா நியாயமா? சின்ன பெண் நீ. இத்தனை காலம் இந்த கணத்தை நீ ஒருத்தியே சுமந்துட்டு இருக்கியே, அதை நினைச்சு பார்த்தேன். மனசு வேதனைப்படுகிறது. அண்ணாவின் குரல் தடுமாறியது. சக்கு, இப்படி உட்கார், உன்கிட்ட பேசணும். காயத்ரி, நீயும் உட்கார் என்றார். ரம்யா, படுக்கையை போட்டு நீ தூங்கம்மா, நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் பேசிவிட்டு வரும். அங்கிருந்தபடி மகளுக்கு குரல் கொடுத்தாள் காயத்ரி. கணவர் அருகே தரையில் உட்கார்ந்து கொண்டு வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தடவ தொடங்கினாள். வைத்தியநாதன் தொண்டையை கனைத்து கொண்டார். சகு, நீ தொடர்ந்து அங்கே தங்கியிருப்பதை நான் விரும்பலை. கல்யாணத்துக்கு நீ வரணும்னு கடிதம் போட்டதின் தாத்பரியமே இதுதான். உன்னை நேரில் பார்க்கணும், உன் வருங்காலத்தை பற்றி பேசணும்.
அப்போ செய்ய முடியாத உதவிகளை இப்போவாவது செஞ்சு உன்னை எங்களோடு இங்கேயே வாழும்படி வழி செய்யணும்னு ஒரு ஆசை. அந்த நாடுகளில் நடக்கும் பல விஷயங்களை பற்றி படித்து என் மனசில் நிம்மதி இல்லை. நான் சொல்வதை கேள். நீ பேசாம இங்கேயே எங்களோட வந்து இருந்துடு. தன்னந்தனியா ஏன் அங்கே கஷ்டப்படணும்? படபடவென்று பேசினார். எனக்கும் அப்படி ஒரு யோசனை தான் அண்ணா. குழந்தையின் வருங்காலத்தை நினைச்சி ஊரோடையே திரும்பி வந்துடணும்னு ஆசை. 1 கிராம் நிலத்தை வாங்கி போட்டுவிட்டு போய் பணத்துக்கு ஏற்பாடு செய்துவிட்டு பின்னால் ஒரேடியாக புறப்பட்டு வந்து விடுகிறதுன்னு தீர்மானம் என்றாள் சக்கு. பேஷ் பேஷ், அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். உனக்கு இந்த 8 வருஷ அஞ்ஞாத வாசம் போதும். எங்களோட சிவனேன்னு வந்து இரு. எங்களோட கூட இருக்க பிரியமில்லாட்டா வற்புறுத்த மாட்டேன். உனக்குன்னு ஒரு சின்ன வீட்டை வாங்கி கொண்டு உன் பிராக்டிஸ் ஆரம்பிச்சா கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாகிவிடும். உனக்கு வயசு அப்படி ஒன்றும் அதிகமாகலையே. நீ சின்ன பொண்ணு தானே, அதனால் சொல்கிறேன் என்றார் அண்ணா. நானும் அண்ணாவும் கொஞ்ச நாளாக இதே தான் பேசிக்கொண்டு இருந்தோம். நான் ஏற்கனவே 2 இடங்களில் உனக்கு சரிப்பட்டு வர்றாப்புல வீடுகள் பார்த்து வச்சிருக்கிறேன். எங்கள் பேச்சை கேளு சக்கு. உனக்கு சௌகரியப்பட்ட போது அவைகளை போய் பார்க்கலாம். என்ன சொல்கிற? காயத்ரி கேட்டாள். சகுந்தலா சம்மதம் என்று தலையாட்டினாள். பின்னர் வெகு நேரம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்து விட்டு உறங்கச் சென்றனர். காயத்ரிக்கு தூக்கம் சற்றென்று வரவில்லை. படுக்கையில் பலமுறை புரண்டாள். மங்களாக எரிந்த விடிவிளக்கின் ஒளியில் கவனித்தாள். பக்கத்தில் கிடந்த ரம்யா ஆழ்ந்து உறங்கிவிட்டிருந்தாள். இருவருக்கும் நடுவே படுத்திருந்த சகுந்தலா என்னவோ யோசித்தபடி அறையின் உச்சியை பார்த்து கொண்டிருந்தாள். காயத்ரியின் மனம் வேதனைப்பட்டது. சக்கு, தூங்கலையம்மா? கேட்டபடி கையை நீட்டினாள். வலது கரங்களில் சில்லென்று பட்டது. சக்கு, என்னம்மா? பதறிக்கொண்டு எழுந்திருந்தாள். தாரையாக கன்னங்களில் ஓடிய கண்ணீரை துடைத்து கொண்டு சகுந்தலாவும் எழுந்து உட்கார்ந்தாள். வெகு தொலைவில் வேறு நாட்டில் வேறு சூழ்நிலையில் வேற்று மனிதர்களோடு இருக்கச்ச மறந்து போன கசப்பான நினைவுகள் இங்கே வந்ததும் குபீரென்று கொந்தளித்து கொண்டு வந்து மனசை ரொம்ப துன்பப்படுத்துகிறது மன்னி. பேச முடியாது அவள் திணறினாள். நீ என்னை விட படித்தவள், வெளிநாட்டில் தனியே வசித்து ரொம்ப துணிவு தேடிக்கொண்டவள். இப்படி கோழையாகிறது தப்பு. நான் வந்ததும் வராததுமாக சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். சில சமயங்களில் உண்மையை உடைச்சி பேசுறதுல தப்பு இல்லைன்னு தோன்றுறது. என்ன மணி சொல்கிறீங்க? கொஞ்ச நாட்களுக்கு முன் அவர் இங்கே வந்திருந்தார். சகுந்தலா திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அவள் உடல் முழுவதும் வியர்வை கொப்பளித்து கொண்டது. நெஞ்சு படபடவென்று துடித்தது. மூச்சை ஏதோ அடைத்துக் கொள்வதைப் போன்ற ஒரு பிரமையில் தவித்தாள். என்னத்துக்கு வந்தாராம்? விழுங்கினாள் வார்த்தைகளை. உனக்கு பல கடிதங்கள் போட்டாராம், பதிலே இல்லையாம். சரியான விலாசம் வேணும்னு அண்ணாவை கேட்க வந்தார். உனக்குத்தான் தெரியுமே. அந்த சம்பவத்திற்கு பிறகு அவரை நான் இப்பத்தான் பார்க்கிறேன். காதோரத்து முடி நரைத்து முகம் கருத்து துக்கத்தில் அடிபட்டவர் போல மாறி போயிருக்கிறார். அண்ணா அவரிடம் ஏதாவது காரமாக பேசினாரா? உனக்குத்தான் அண்ணாவின் சுபாவம் தெரியுமே. காயத்ரி, காப்பி கொண்டு வான்னு உத்தரவிட்டார். நான் கொண்டு போய் கொடுத்தேன். அவராகத்தான் பேசினார். இப்போ பெங்களூரிலேயே பெரிய நர்சிங் ஹோம் வைத்து கொண்டு இருக்கிறாராம். பிளாஸ்டிக் சர்ஜரியை தான் அதிகம் கையாளுகிறாராம். நல்ல ப்ராக்டிஸாம். இதெல்லாம் என்னத்துக்கு வண்ணி சொல்கிறே? உண்மையான விவரத்தை சொன்னேன். உன் அண்ணா கிட்ட ரொம்ப நேரம் பேசி கொண்டு இருந்தார். உங்கள் அண்ணா ஒன்றும் பிடி கொடுத்து பேசலை. நீ எப்போ வருவேன்னு கேட்டார். தனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அண்ணா சொல்லிவிட்டார். சக்கு வந்தால் உடனே எனக்கு பெங்களூருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு அவர் வீட்டு டெலிஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போனார். திடுக்கிட்டு போனாள் சகுந்தலா. காயத்ரியின் கரத்தை சற்றென்று பிடித்து கொண்டாள். நீங்கள் டெலிஃபோன் பண்ணிவிட்டீர்களா? அயர்ந்து போய் கேட்டாள். இல்லைம்மா, இது உன் சொந்த விஷயம். தலையிட எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? வந்த பிறகு உன்னை கேட்டுக்கொண்டு செய்யலாம்னு அண்ணா சொல்லிவிட்டார். மன்னி, ரம்யாவின் கல்யாணத்தில் நான் கலந்து கொள்ளணும்னா கொஞ்ச நாளாவது மகிழ்ச்சியாக நிம்மதியாக உங்களோட நான் இருக்கணும்னா நீங்கள் அவருக்கு டெலிஃபோன் பண்ணக்கூடாது. ஆமாம், குழியில் புதைத்ததை தோண்டி எடுக்க தேவையில்லை மன்னி. ப்ளீஸ் என்னை அமைதியாக இருக்க விடுங்க. விம்மி கொண்டே அவள் காயத்ரியின் கழுத்தை கட்டிக்கொண்டு குமுறி குமுறி அழத் தொடங்கினாள். மனம் கரைந்து போனாள் காயத்ரி. சக்கு, உன் சந்தோஷம், உன் மன அமைதி, இதுகள் தான் எங்களுக்கு முக்கியம். நீதானம்மா எங்களுக்கு வேணும். அழாதே கண்ணு. எத்தனையோ வருஷம் கழித்து பார்க்க போகிறோம்னு தவிச்சு கொண்டிருந்து விட்டு
உன்னை பார்த்து நாங்கள் ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கோம். உனக்கு பிடிக்காததை செய்ய மாட்டோம். என்னை நம்பு. மார்புடன் அவளை இறுக அணைத்து கொண்டாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.